நன்றி ஆண்டவரே, கைவிடாத கண்கள் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த 5வது நாள் ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கவனிக்கிறவங்க, ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கிருபையாய் நடத்தி வருகிறார், மகிமையாய் கொண்டு செல்லுகிறார். எல்லா மகிமை நம் ஆண்டவருக்கு உரியதாகட்டும். அவர் நாம மாத்திரம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கூடி வருகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் தமது மகிமையை விளங்க பண்ணுவார். மகிமை வெளிப்படும் நாள் இது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த ஜெபங்கள் நடைபெறும். மாலையும் கூட்டங்கள் நடைபெறும். மாலையிலும் வர முடிந்தவங்க ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். மாலையில் துதி ஆராதனையாகவும் ஜெபமாகவும் அது நடைபெறும். எனவே நீங்கள் அதிலும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லிஃப்டில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அந்த போர்டில் ஒரு ப்ராப்ளம், அது ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் வயசானவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க கீழே கூட உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். சில பலவீனருக்காக நம்ம முதலாவது ஜெபித்து விட்டு
ஒரு சில காரியங்களுக்காக இந்த நாளிலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நான் பலவீனர்கள் பெயர்களை சொல்லுகிறேன். விவேக் அப்படிங்கிற 26 வயது சகோதரன், அவங்க மரத்திலிருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அந்த சிறுமூளையில் பலத்த அடி, அன்கான்ஷியஸாக சில நாட்கள் ஆகிறது, அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும், கண்கள் இன்னைக்கே திறக்கணும், ஆண்டவர் கிருபை செய்ய நம்ம ஜெபிக்க போகிறோம். டோபின் ஜோசப் அப்படிங்கிற ஒரு 4 வயது குழந்தை, அந்த குழந்தை பலவீனப்பட்டு இப்பொழுது ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறான். டோபின் ஜோசப் 4 வயது. கர்த்தர் ஒரு தீங்கு அணுகாமல் பிள்ளையை காக்கணும். நைனிகா என்கிற 1.5 வயது குழந்தை, அந்த குழந்தை மாடியிலிருந்து கீழே விழுந்து அந்த பிள்ளை ஒரு நல்ல அடிபட்ட நிலையில் இருக்கிறதாய் ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. நைனிகா அந்த பிள்ளைக்கு பேர். 1.5 வயது. கர்த்தர் ஒரு செய்து அணுகாமல் அந்த காயங்கள் முறிவுகள் எல்லாம் குணமாகி அந்த பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றும்படி நம்ம ஜெபிக்கலாம். டேரன் ஜூடித் அப்படிங்கிற 1.5 வயது குழந்தை. டேரன் ஜூடித் சரீரம் முழுவதும் அலர்ஜியினால் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு சேதம் அணுகாமல் கர்த்தர் காக்க ஜெபிக்கலாம். சசிகலா என்கிற சகோதரி 65 வயது. அவங்க கேன்சரில் பாதிக்கப்பட்டு ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு விசை உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படி, கிருபையாய். சிலர் மாடியிலேருந்து கீழே விழுந்து, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சகோதரன் மரத்திலிருந்து கீழே விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகி, இப்படி ஒவ்வொரு விதமான பலவீனங்கள். இந்த நேரத்தில் ஒரு விசை உங்கள் கரத்தை உயர்த்தி, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே கிருபையாய் இறங்குங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தாவை உடைய ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டி தொடுங்க. ஒருவரையும் ஒரு தீங்கு தொடாதபடி, துக்கப்படுத்தாதபடி உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆட்கொள்ளுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஒரு விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பூரண சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த தீபங்கள் அணைந்து போகாம காத்துக்கோங்க. அற்புத சுகத்தை கிருபையாய் கட்டளையிடுங்க, கிருபையாய் கட்டளையிடுங்க. உடைய நாமம் உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 3 காரியங்களுக்காக நம்ம இன்னைக்கு முக்கியமா ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். முதல்ல நாம கடந்த நாளில் கேட்ட வார்த்தையிலிருந்து தான் ஒரு 3 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இருளின் ஆதிக்கம் எந்த கூடாரத்திலும் இராதபடி கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாக நாம ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இருளின் ஆதிக்கம் எந்த கூடாரத்திலும் இருக்கக்கூடாது. ஆமென். எந்த கூடாரத்தில் இருக்கக்கூடாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோபு நண்பர்களில் ஒருத்தர் சொன்ன ஒரு தேவ வாக்கு உண்டு. என்னவென்றால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அப்போ எங்கே இருள், அப்போ இப்படி ஒரு நிலைமையில் ஒரு கூடாரம் இருக்கணும்னா அங்கே கண்டிப்பாக எதுக்கு இடம் இருக்கக்கூடாது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க.
இருளுக்கு இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் அப்படிதான் ஜெபிக்க போகிறோம். நீங்க உங்க குடும்பத்துக்காக இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர், இருளுக்கு என் வீட்டில் என் கூடாரத்தில் இடம் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் ஒருவேளை நீங்க மட்டும் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அது இருளுக்கு இடம் கொடுக்கிறது போன்ற ஒரு நிலை. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிக்கணும். நீங்க இன்னைக்கு ஜெபிக்கணும். இந்த மகிமையின் நாட்களிலே கர்த்தர் குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து வந்தபோது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழகா சொல்றீங்க, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சில குடும்பத்துல தலைமுறை ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த இருளின் அதிகாரம் அது, இருளின் ஆதிக்கம் அது. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கணும். இந்த இருளின் ஆபத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், ஜெபிப்பதற்கு அது நமக்கு தூண்டுதலாய் இருக்கும் என்பதற்காக. இருளை குறித்து சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஆமென், யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுவார், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கான பாதை அவனுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நான் கரெக்டானது தான் சூஸ் பண்ணியிருக்கிறேனா, நான் சரியாக தான் ட்ராவல் பண்ணுறேனா, நான் கரெக்டாக தான் நடக்கிறேனா, இது தெரியாத வரைக்கும் நமக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? சமாதானம் இருக்காது. சமாதானம் இருக்காது. நமக்குள்ள சமாதானமே இருக்காது. இருளில் ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னாலே அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது ரெண்டாவது. இருள ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னாலே நான் ரொம்ப நல்லவன், நான் நீதிமான், அதனால நான் கரெக்டாக தான் போவேன், இருளில் நடந்தாலும் போக முடியாது. இருளில் ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு தன் போகிற இடம் இன்னதென்று தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம் எந்த கூடாரத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு எதை தெரிந்தெடுக்கணும்னு தெரியாமலே இருப்பாங்க, எந்த பாதையில் பயணிக்கணும்னு தெரியாமலே இருப்பாங்க. பிள்ளைக்கான தலைமுறைக்கான எந்த ஒரு காரியமும் ஒரு குழப்பத்தோடு தான் ஒவ்வொரு காரியமும் நடக்கும். நடந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு நாமளே நம்மளை தேற்றுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படி சொல்றார். அப்ப காட்டுவேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்போ இது தெரியணும். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் இதுதான் பாதை அப்படின்னு அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கும். இதுதான் பாதை என்பதை அந்த வெளிச்சம் நமக்கு காண்பித்து தரும். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் இது ரொம்ப தேவை. ஆண்டவரே, சரியான பாதையில் பயணிக்கணும்ப்பா. நான் இருளில் நடந்தது போதும்பா. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்கள், யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் இருளில் நடந்தால் தன்னிலே வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் இருள நடந்துட்டான் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில என்ன வர்றதுக்கு சாத்தியம் அதிகம் தெரியுமா? இடரல். ஆமென். இடரல் வருவதற்கு நிறைய சாத்தியம் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இடறதுக்கு நல்ல ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா இடறிடுவாங்க, எங்கேயாவது இடறிடுவாங்க நம்முடைய வாழ்க்கையில். ஆமாம், அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டு நீ பொறுமையாக ஓடு அப்படின்னு. ஏன் அப்படின்னா என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? இடரல் வந்துடக்கூடாது. இயேசு சொல்லுவார், என்னில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அநேகருக்கு அநேகர் இடறியே பின்னாடி போயிட்டாங்க.
ஒரு பெருங்கூட்டம் சீஷர்கள் வந்து பின்னாடியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் சரியா தெரியல. ஒருவன் இருளில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால். அப்போ ஒரு இருளின் ஆதிக்கம் வந்து ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது அவன் இடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஜெபத்தில் இருக்கும்போது நல்ல ஆண்டவரே அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் சொல்லிட்டு நேர போய் கொஞ்ச நேரத்தில் அவன் இடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போதான் நான் ஆண்டவர் என்னால் நிற்க முடியலன்னா விழுறேனே, நான் இடர்றேனே. அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் இடறல் வருதுனாலே புரிஞ்சிக்க வேண்டியதான், ஒரு இருளின் ஆதிக்கம் இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை வேணும். ஆமென். நாம் இடரக்கூடாது என்று விரும்புகிறவர்களுடைய ஜெபம் இது. ஆண்டவர் நான் இடறிடவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த இடறல் அநேக வாலிபர்கள் பாருங்க, 10th வர பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, +1 திடீர்னு இடறிடுவான். சிலர் ஸ்கூல் படிக்க வர நல்லா இருப்பான், திடீர்னு காலேஜுக்கு போகும்போது இடறிடுவான். எப்போ எங்க அந்த இடறுதலுக்கான கல்லை பிசாசானவன் எங்க வைப்பானே தெரியாது. அதனால தான் உங்கள் வழியை உயர்த்தி கற்களை பொறுக்கி போடுங்கள். அது எதுல இருக்கு அந்த வசனம்? ஏசாயான்னு எனக்கும் தெரியும். 62:10 பாருங்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். நீ பாதையை பாரு, நீ பார்த்து கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு நீ நடந்து போ அப்படின்னு பார்க்க முடியும். 1:13 சொல்ல, அவர் எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்தாராம், அதிகாரத்தினின்று நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். அதுதான் அடிமைத்தனம், இருளின் அதிகாரம். பாருங்கள், பெலிஸ்தியர் பிடியில சிம்சோன் மாட்டுனதும் அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க. அடுத்து அவனை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அந்த அடிமைத்தனம் இயேசுவால எதிலிருந்து விடுதலை தர முடியும் தெரியுமா? இருளின் அதிகாரத்திலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இருளின் அதிகாரத்திலிருந்து. அது மட்டுமல்ல, 4வதாக அந்த இருளின் தாக்கம் எதை காண்பிக்கிறது? தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழக்க செய்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருளில் நடக்கிறவர்கள் என்று யாரை சொல்லுகிறதான்? இயேசு அந்தகாரத்தின் வேளையிலும் யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னார். ஹல்லேலூயா. சிநேகிதனே அப்படிங்கிறார். அவர் அதுல வந்து அந்த தாக்கத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் அசதியா இருந்திருப்பார்னு வைங்களேன், யூதாசை சபித்திருப்பார், அந்த அத்தி மரத்தை சபித்தது போல. ஏன்னா அது அந்தகாரத்தின் வேலை அது. ஆனா ஆண்டவர் அதை பிடி கொடுக்கவே இல்லை. சோல்ஜர்ஸ் கையில தம்மை ஒப்பு கொடுத்தாரே தவிர இருள் கையில் அவர் பிடி கொடுக்கவே இல்லை. அதனாலதான் கடைசி வரை அவரால் யூதாசை என்ன செய்ய முடிந்தது என்றால் ஃபேஸ் பண்ண முடிந்தது. யூதா சிநேகிதனே அப்படிங்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்மளால் இந்த சகோதர சிநேகம் நம்ம தொய்ந்து போகிறது. இந்த அன்பு தாழ்ச்சி உண்டாக்குறதுனால இருளுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆமென். அப்படி நம்ம ஒரு இடம் கொடுத்துட்டு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் பைபிள் சொல்லுது, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. கஷ்டமா இருக்கா? ஆமா, இன்னைக்கு இதுதான் ஜெபம் பண்ண ஜெயிக்க போறோம். இந்த இருளின் பிடியிலிருந்து ஒருத்தங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஒரு குடும்பம் ஜெயிச்சுட்டுன்னா, அந்த குடும்பத்துல கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோவான் 3:19 ஆமென், ஆண்டவர் இப்படி சொல்லுவார். யோவான் 3வது அதிகாரம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமா இருக்கிற. இந்த இருள் என்ன செய்ய வைக்கிறது அப்படின்னா, இருளின் பிடி இருக்கு தெரியுமா? சத்தியத்தின் மேல விருப்பத்தை கொடுக்காது.
வசனம், பைபிள், ஜெபம், ஆண்டவருடைய வசனத்தின்படி வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தையே கொடுக்காது. ஆமாம், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவனிக்கிறவங்க, இங்கேயும் தூரத்தில் இருந்து கவனிக்கிறவங்க, இன்னைக்கு அந்த வேதத்தின் மேலே இருக்கிற அந்த நாட்டம், அந்த தாகம், ஆண்டவர் என்ன சொல்றாரு அதைப்படி செய்வோம் என்கிற அந்த ஒரு விருப்பம் நம்ம இல்லாமல் போகுது. அப்படின்னாலே இருளின் தாக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமாம், என்ன எத்தனை பேருக்கு வசனம் கேட்க பிடிக்குது, எத்தனை பேருக்கு வசனம் வாசிக்க பிடிக்குது, எத்தனை பேருக்கு வார்த்தைகள் இப்படி சொல்லுதில்ல, நம்ம அதை செய்வோம் அப்படின்னு செய்ய தோணுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உண்மையா செய்யும் போது நாம் அதுவரை அனுபவித்திராத சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இது எதை தான் செய்ய வைக்குதுன்னா, பைபிள் படிக்கும் போது கஷ்டமா இருக்கு, மொபைல் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. மொபைல் பார்க்காதீங்கன்னு சொல்லலை, ஆனா நம்ம நம்மளை வேல்யூ பண்ணலாம் இதுலயே. எனக்கு பைபிள் படிக்கும் போது ஹாப்பியா நான் இருக்கிறேன்னா, மொபைல் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கிறேனா? நான் மொபைல் பார்க்கும்போது உள்ள சந்தோஷத்தை விட பைபிள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன் டைம் குறைஞ்சிரும், பைபிள் டைம் ஜாஸ்தி ஆயிரும். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். இது ரெண்டாவதுக்காரு படிச்சோன்னு ஏதோ 2 லோடு கல்லை இறக்கி வச்சது மாதிரி, அப்பா பயங்கர டயர்டு. அதே இது நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஃபேக்ட்னா, இது என்ன அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கிறது இருள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்துக்கு நீங்க எங்கேயும் போகண்டாங்க. உங்க கையில பைபிள் இருக்கா, எடுத்து வாசிங்க, அதை சுவாசிங்க. ஆமா, அதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரலே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சர்ச்சில் இருப்பேன், மகிமை அப்படியே இறங்கி என் தலைக்கு மேலே ஒளிவட்டமாக அப்படி தெரியணும். நான் வெளியே போகும்போது எல்லாரும் இந்த ஒளிவட்டத்தை அப்படிலாம் கிடையாது. ஆமாம், கர்த்தர் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். சீயோனை கர்த்தர் கட்டி தமது மகிமையில வெளிப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 5 காரியத்தை சொன்னேன். என்ன காரியத்தை சொன்னேன்? இருள் என்ன செய்கிறது? வழி தவற செய்கிறது. 2வது, இருள் என்ன செய்கிறது? இடரை விழ செய்கிறது. 3வது, இருள் என்ன செய்கிறது? அடிமைத்தனத்தில், அதாவது சாத்தானின் ஆதிக்கத்தில் வைக்கிறது. 4வது, இருள் என்ன செய்கிறது தெரியுமா? தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழக்க செய்கிறது. 5வது, இருள் என்ன செய்கிறது? சத்தியத்தை மறைக்கிறது. சத்தியத்தின் மேல அன்பை காட்ட விட மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம கொஞ்சம் நம்மளை நிதானித்து, ஆமென், தன்னைத்தானே ஒருத்தன் நிதானிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் எதுக்கு எஸ்கேப் ஆயிடுவான் தெரியுமா? இருளுக்கு, ஆக்கினைக்கு தப்பிடுவான். கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டான்னு வைங்களேன், அவன் ஆக்கினைக்கு தப்பிடுவான். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, கண்களை மூடி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல, என் கூடாரத்தின் மேல இந்த இருளின் அதிகாரம் இல்லாதபடி, நேற்று நாம கேட்டோம், அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிட்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் சொல்ல ஆகும், ஆண்டவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொல்ல வெளிச்சம் ஆகும், ஆண்டவர் கட்டளையிட வெளிச்சம் நம் கூடாரத்தில் நிற்கும்.
ஹalleluya. எல்லாரும் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்க குடும்பத்துல உங்க புருஷன் வாழ்க்கையில, உங்க மனைவி வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, சகோதரர்கள் வாழ்க்கையில, பெற்றோர் வாழ்க்கையில, ஏன் முக்கியமா உங்க வாழ்க்கையில, ஆமென், இந்த இருளினுடைய எந்த ஒரு தாக்கமோ ஆதிக்கமோ இராதபடிக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட, இருளை அகற்ற, ஆமென் 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 ஆமென், கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தெரியாத பாதை இனி உங்க கண்களுக்கு தெரியும். இடரல் நீக்கப்படும். சாத்தானின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இழந்த தேவனோடு உள்ள உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படும். சத்தியத்தின் மேல விருப்பம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் அந்த இருளின் ஆதிக்கம், அந்த இருளின் அதிகாரம் இனி என் மேல, என் கூடாரத்தின் மேல இராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு கூடாரத்திலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். Glory, 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 glory. ஓ, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில. எஸ். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். உங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை நிலை உங்களுக்கு தெரியும். எங்க பயணிக்க, எப்படி பயணிக்கன்னு தெரியாம இருக்கிற சூழ்நிலை, வெளிச்சம் உண்டாகும் போது தெளிவாயிரும். சகோதரா, வெளிச்சம் உண்டாகும் போது தெளிவாயிரும். இயேசுவின் நாமத்துல விட்டு கொடுத்து போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவா. ஓராபா காராபா சந்தராபா காடாரா ரீமா மாமா மாகாலாபா சந்தராபா ஓ ரிபா பாலாமா சேகேரே மாமா தாரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரம் செயல் இழந்து போகட்டும். உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும். இனி இருளுக்கு அதிகாரம் இல்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஓ, வழி தவறுகிற சூழ்நிலை இனி வேண்டாம். இடறுகிற நிலை வேண்டாம். இடரல் நீங்கப்படுவதாக. சாத்தானின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி. தலைமுறைக்கு மேல இருக்கிற சத்துருவின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி. தேவனோடு ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும். அந்த இழந்த உறவு ஓ ராகா ராபா சதரா. எஸ். இயேசுவின் நாமத்தில் வசனத்தின் மேல தாகமும் வாஞ்சையும் பெருகட்டும். சத்தியத்தை நேசிக்கிற இருதயம் வரட்டும். ஓ ராபா பாபா ராபா காரா பாபா ராபா சந்தரா ஓ ராலா பாகா ராபா தாரா லாரா. பழைய இழந்த அந்த ஆதி அன்பு. ஓ, அன்னைக்கு ஜெபம்னா சந்தோஷம், உபவாசம்னா சந்தோஷம். 2 நாள் 3 நாள் வரை உபவாசிக்கிற உள்ளமே இன்னைக்கு எங்க போச்சு உபவாசம்? ஹalleluya. வசனம்னா அவ்வளவு வாஞ்சை, அவ்வளவு இரவு விழித்திருந்து பைபிள் படிச்சுட்டு இருப்ப ஒரு காலத்துல எங்க போச்சு? இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை. இருளுக்கு இடம் விடாதே. இருள் உன்னை வசனத்தை நேசிக்க விடாது.
கிருபை 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 கிருபை. ஓ, வேதத்துக்கு தூரமான ஒண்ணு கர்த்தர் வேதத்தோடு நெருங்க வைக்கிறார், நெருங்க வைக்கிறார், நெருங்க வைக்கிறார், நெருங்க வைக்கிறார், நெருங்க வைக்கிறார், நெருங்க வைக்கிறார். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும், வேதம் வெளிப்படும், உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. ஆமென். இருளுக்கு அதிகாரம் வேண்டாம், இருளுக்கு அதிகாரம் வேண்டாம். விரும்பி வேதத்தை தொட்டு எத்தனை காலம் ஆகிறது, விரும்பி வேதத்தை தொட்டு எத்தனை காலம் ஆகிறது. ஆண்டவர்கிட்ட கேளு, எனக்கு அந்த இழந்த அனுபவம் வேணும், அந்த அந்த ஆதி அனுபவம் வேணும். Thank you Jesus, 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 thank you Jesus. Gloria baka rama ma shekere rima mata na la bakara. Thank you Jesus. கிருபை தார், கிருபை தார், கிருபை தார், கிருபை தார், கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். ஓ, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராத வராத ஒரு ஐக்கியம் எனக்கு வேணும். எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராத, எதுவும் வராத ஒரு ஃபெலோஷிப். Oh, fellowship with Jesus Christ. Oh, strong fellowship.